வணக்கம். தாவேக்காவினுடைய நாஞ்சில் சம்பத் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ஒரு கட்சினா நாளைக்கு ஒரு கட்சி, அந்த மாதிரி பிரபலமான ஒரு மனிதர் ஒரு மேடையில் பேசுகிறார். பேசும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தையை இங்கே நம்ம பயன்படுத்த முடியாது. அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு வார்த்தையை மேடையில் பயன்படுத்தி இருப்பதால் நாஞ்சில் சம்பத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்போது நம்ம என்ன பேச விரும்புகிறோம் அப்படின்னா, சமூக ஊடகங்கள் திறந்தாலே தாவேக்காவிற்கு எதிராக இன்றைக்கு ஊடகங்களும் மக்களும் குமுறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இன்றைக்கு காலையில் நான் ஒரு செய்தியை பார்க்குறோம். ஒரு பிரபலமான ஊடகத்தில் முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், தமிழ்நாட்டில் குண்டி கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லை, ஆனால் எம்எல்ஏக்களுக்கு கார் ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை இன்றைக்கு ஒரு பிரபலமான ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுமுங்க, ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேலே காசு சம்பாதிச்சோம் அப்படின்னா, இல்லை சொந்தமாக ஏதாவது ஒரு வருமானம் வருது அப்படின்னாலே அந்த மகளிர் உரிமை தொகை இல்லாமல் ஏராளமான பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே கார் வைத்திருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்களுக்கு ஆல்ரெடி மிகப்பெரிய அளவு லக்ஸுரி கார், சொகுசு கார்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு கார் அப்படிங்கிறதும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதுவும் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, என்னை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு வீரவசனம் முதல்வர் விஜய் பேசினார். அது இன்றைக்கி மக்கள் கிண்டல் அடித்து கொண்டிருக்கிறார்கள், அது வேறு. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஃபைலை திறக்கிறதுக்கும் ஜோசியக்காரன் சொன்னாதான் திறப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். நமக்கெல்லாம் என்ன, விஜய் அவர்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியது என்ன, உங்கள்கிட்ட உங்கள் கட்சியை சார்ந்தவர்களுடைய ஏராளமான ஃபைல்கள் இருக்கிறது, அதில் எதிலையாவது ஒன்றிலையாவது நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படிங்கிறதான் இன்றைக்கு தமிழ்நாடை உற்று நோக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று செய்தி என்னன்னு தெரியுமா, நீங்கள் ஊழல் நடந்திருக்கு, அவங்க ஆட்சியில் இது நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் முன்னாடியே அவங்க கேட்ட மாதிரி ஒரு சிறு ஆதாரத்தை கூட இந்த நொடி வரையிலும் உங்களால் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. ஏன் இந்த தேவையில்லாத வீரவசனங்களை பேசுகிறீர்கள்? இது வேணும்னா உங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு கிளியை உருவாக்கலாம், ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு இது நிச்சயமாக வெறுப்பைத்தான் உருவாக்கும். ஏன்னா நிஜ வாழ்க்கைக்கு சினிமாவுக்கும் வெகு தொடர்பு இருக்குது, வெகு தூரம் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அடுத்தது ஒரு மிக முக்கியமான விஷயம், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன, மறுக்கவே முடியாது யாராலே, இல்லையா? அதில் ஒன்று தான் டீலிமிட்டேஷன் என்கிற விஷயத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடு. இப்போது அது தொடர்பாக நீங்கள் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு அவரும் என்ன சொன்னார், ஆமாம் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம், தமிழ்நாட்டினுடைய தொகுதி, இதெல்லாம் எந்த விதத்திலையும் குறைவதற்கோ பிரதிநிதித்துவம் குறைவதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு
ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்தினார். நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பரவாயில்லையே, விஜய் அவர்கள் நல்லா பேசுகிறாரே, செயல்படுத்திடுவார் போல இருக்கே, இதில் உறுதியாக இருப்பா போல இருக்கே அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்றைய தினம் அமித்ஷாவை சந்தித்ததற்கு பிறகு அவர் அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். ஊடகங்களே இந்த சொல்லைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள், விஜய் அடித்த அந்தர்பல்ட்டி. அதுவும் நான் ஒரு படம் பார்த்தேன், அமித்ஷா உட்கார்ந்துருக்கிறாரு, விஜய் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, சீட்டு நுனியில் அவ்வளோ பவ்யமாக அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு விஜய். நம்ம பார்த்தோம். அது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? விஜய் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக திராவிட கட்சிகள் பாஜகவோடு கூட்டணி கூட வைத்திருந்திருக்கிறார்கள், மறுக்கவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலும் கூட தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் ஒருபோதும் பாதிக்க விட்டதில்லை. சரியா? அதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு, அதுதான் அவர்களுடைய மிக சிறப்பு. ஆனால் நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஏன்னா நம்முடைய பிரதிநிதித்துவம் குறையும் பட்சத்தில் இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறப்பான முதன்மையான மாநிலங்களில் ஒன்றாக திகழக்கூடிய தமிழ்நாடு ஒன்றுமில்லாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான பெரும் திட்டங்களோடு RSS களத்தில் இருக்கிறது. அதை திராவிட கட்சிகள் முறியடித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இன்றைக்கு அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறீர்கள். நீங்கள் அன்றைக்கு பேசிய வீடியோ, ஏன்னா இதெல்லாம் வரலாற்று ஆதாரம், அதை தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் இங்கே முன்வைக்கிறோம், நீங்கள் அதை பார்த்துருங்க. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும், மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையினுடைய விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்றும், அதே வேளையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.